ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நீங்க தானா முருகா? இன்னைக்கு நானும் மதனும் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு பிளானில் நம்மளோட ஃபஸ்ட்டு விலாகு இன்னைக்கு நம்மளோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நம்ம போக போகிறோம். ஒரு ஸ்கூல்மேட்டோட ஃப்ரெண்டு கல்யாணம். இங்கேருந்து கோலாறுவதற்கு ஒரு 1 hour 1.5 hour டிரைவ் இருக்குது. போகலாம், வாங்க போய்கினே பேசலாம். கைஸ், நம்ம இப்போ வந்து பொக்கே கடையை வந்து தேடின்னுக்கிறோம் நம்ம ஏரியாலேயே. ஆன் த வே டு கோலார். எங்கே கடை இருக்குதுன்னு தெரியல, தேடின்னு இருக்கிறோம். பொக்கே கடையில் மீட் பண்ணலாம். யாரோ தூரத்து ஃப்ரெண்டுக்காக வந்து சீக்கிரமாக வேறு லாக் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம் 6 மணிக்கெல்லாம். எம்ஆர்பி எல்லாம் பார்த்தாக்கா வேறு என்னென்னவோ பண்ணலான்னு தோணுது. இருந்தாலுமே நம்ம மனசை கட்டுப்பாடாக வச்சு டீசெண்டாக கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கைஸ். பொக்கே கடையில் பார்க்கலாம் கைஸ். பொக்கே கடையே வந்து 1/2 மணி நேரமாக தேடின்னு இருக்கிறோம். பொக்கே கடையே கிடைக்கல கைஸ். இங்கே பார்த்தாக்கா வெறும் கீரை கடையாக தான் இருக்குது. என்ன யோசனை இருக்கிறோன்னாக்கா, ஒரு 4 முருங்கைக்காய், ஒரு கொத்து முருங்கைக்காய் கீரை வாங்கின்னு போயிட்டு கிஃப்டாக வச்சு கொடுத்தா மாப்பிள்ள நல்லா ஸ்ட்ராங்காக ஏறி விளையாடுவாருன்னு யோசனை. பார்க்கலாம், கிடைக்கலனாக்கா அதை தான் இப்போ பண்ண போகிறோம். ஃபைனலி கைஸ், ஆஃப்டர் ஏ லாங் ஹண்டிங் நம்ம வந்து ஒரு பொக்கே கடையை வந்து தேடி கண்டுபிடிச்சிக்கிறோம். இன்னுமா வந்து அது பொக்கே கடையா இல்லை ஃப்ளவர் பாட் கடையான்னு தெரில. பார்க்கறதுக்கு ஒரு ஷோரூம் மாதிரி இருக்குது. எவ்வளோ டேக்ஸை போட போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க கைஸ். ஹாய் கைஸ், பல போராட்டங்களுக்கு அப்புறமா பொக்கே தேடி பொக்கே வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கல. வேறு ஏதோ கன்வென்ஷன் ஹாலெல்லாம் போயிட்டு கூட வந்து அங்கே ஏதோ இருக்கிறதெல்லாம் சுட்டுன்னு வரலான்ட்டு பிளான் பண்ணோம். இருந்தாலுமே கிடைக்கல. இப்போ வந்து கன்வென்ஷன் ஹாலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஏதாச்சும் ஓகே பண்ணுற பிளானில் தாக்குது. பார்க்கலாம் வாங்க. டேய் என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பார ஊத்துறீங்க? बादाम पाल मदन कोलकाता इधर बेल्ट அந்த அரோமா அப்படியே மெல்ட் ஆகுது வாயில. சூப்பர். வாய்க்கு ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்க தேவையில்லை, தானாகவே அது வேலையை வந்து ஃபுல்லோ அப்படியே சொயின்னு இறங்குது மட்டன். இந்த இட்லி பூ மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டேன். நீங்கள் பாருங்க, ரெண்டே வரல எடுக்கிறேன். நூல் மாதிரி வருது, நூல் மாதிரி வருது. மல்லிகை பூ மாதிரி இருக்குதா? மல்லிகை பூ வேணாம் மட்டன், மெத்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து அரிசி ரொட்டின்னு சொல்லுவாங்க. அதான் அரிசி ரொட்டி தமிழில். என்ன காய்? கத்திரிக்காய் சும்மா பஞ்சு மாதிரி இது பாருங்க, போட்டால் அப்படியே பஞ்சு மாதிரி வரும். சும்மா இது ஒரு முக்கிட்டு வாயில போட்டேன்னு வச்சுக்கோங்களேன்,
விருந்து. There you go. கீ ரைஸ்க்கு வெண்டைக்காய் குருமா போட்டுக்கிறாங்க. அடுத்தது சும்மா இப்படி பெருட்டி தால் மாதிரி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் இது கூட இந்த மிக்சரை இப்படி போட்டுக்கணும். ஸ்வர்க்கம். இந்த மாதிரி ஒரு கீ ரைஸ் வாழ்க்கையில் சாப்பிட்டு